எல்லாருக்கும் ஹாய் ஹாய் ஹாய். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, என்னோட அக்கா பிஹெச்டி கிராஜுவேட் வாங்க போகிறாங்க. ஸோ அவளோட கான்வெகேஷனை பார்க்க நாங்கள் மெதுவாக எம்எஸ் யூனிவர்சிட்டி காலேஜுக்கு போயிட்டுருக்கோம். இப்படி கேஷுவலாக படுத்து கிடக்கிறான்ல, இவன் தாங்க என்னோட அக்காவோட செகண்ட் பையன். இவன் பேர் ஷெர்வின். அண்ட் முன்னாடி இருக்கலாம் அந்த மேடம் பேர் ஷெரினா. இவ வந்து என்னோட அக்காவோட ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க. இவங்க ரெண்டு பேரும் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க. அவங்களோட நிறைய கியூட் வீடியோஸை பார்க்கலாம். சரி, இப்போ போகிற வழியிலேயே அப்படியே பெட்ரோல் போடலான்னு சொல்லி பெட்ரோல் பல்க்குக்கு வந்திருக்கோம். பெட்ரோல் போடுறதுக்காக என் டேட் காரை விட்டு கீழே இறங்கினதும் உடனே என்னோட அக்கா பொண்ணு கை தூக்கி அவளை தூக்க சொல்லி கேட்டுட்டா. என் டேடும் அவளை தூக்கிட்டு பெட்ரோல்லாம் போட்டுட்டு உள்ள வந்து உட்காந்தாச்சு. ஆக்சுவலா என்னோட அக்கா பையனுமே இப்படிதாங்க. என் டேட் காரை விட்டு கீழே இறங்கிட்டாலே ரெண்டு பேருமே சேர்ந்து தூக்குங்க சொல்லி கேட்டுருவாங்க. பட் தலைவர் ஏன் கேட்கலன்னா தூக்க கறக்கத்துல இருக்காங்க. ஏன்னா என்னோட அக்கா வந்து மார்னிங் சீக்கிரமாவே அவளோட ரெண்டு பசங்களையும் ரெடி பண்ணி விட்டு தான் அவ வந்து அவளோட ஹஸ்பண்ட் கூட திருநெல்வேலியில இருக்க எம்எஸ் யூனிவர்சிட்டி காலேஜுக்கு போனா அங்கதான் பிஹெச்டி கான்வெகேஷன் நடக்குது. கிராஜுவேட் வாங்குற எல்லாருமே 9:30 காலேஜுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னோட அக்காவும் அவளோட ஹஸ்பண்டும் முன்னாடியே காலேஜ் போயிட்டாங்க. அவங்க பசங்களை எங்க கிட்ட விட்டுட்டு நாங்க இப்போ மெதுவா காலேஜ் போயிட்டு இருக்கோம். போற வழியில நிறைய போலீஸுங்க. எதுக்கு இவ்வளவு போலீஸ்னு பார்த்தா பிஹெச்டி கான்வெகேஷன் அட்டென்ட் பண்ண கவர்னர் வராங்க. ஸோ இந்த வழியா தான் கவர்னர் வரனால நிறைய போலீஸை நிக்க விட்டுருக்காங்க. எந்த ஒரு டிராபிக்கும் ஆயிடக்கூடாதுன்னு. ஸோ நாங்களும் அந்த வழியா போறனால எங்களுக்கும் பெரிய டிராபிக்லாம் இல்லை. ஸோ ஈஸியாவே சீக்கிரமாவே எம்எஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் வந்துட்டோம். ஸோ காலேஜ் கிட்ட வந்தோடனே நாங்க காலேஜ்குள்ள நம்ம இந்தியன் பிளாக் பறந்துட்டு இருக்கத பார்த்தோங்க. ஸோ அங்க பறக்கதை பார்த்தோன்னே என்னோட பாப்பா வந்து எந்திரிச்சு சல்யூட் எல்லாம் அடிச்சா. என்னன்னு கேட்டா எங்க ஸ்கூல்ல இப்படிதான் பிளாக் பறக்கும் போது சல்யூட் அடிக்க சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. அதை கேட்டுட்டு நாங்க இப்போ ஃபைனலா உள்ள வந்துட்டோங்க. ஸோ கார் பார்க் பண்ணதுக்கு முன்னாடியே நாங்க கீழே இறங்கிட்டோம் காரை விட்டு. இப்போ என்னோட அண்ணா கார் பார்க் பண்ணதுக்கு போறான். இந்த கிரவுண்டு சுத்தி பாத்தீங்களா, இங்கதான் காரே பார்க் பண்றாங்க. சரி, இப்போ நாங்க வந்து என்னோட அக்காவுக்கு கால் பண்ணி நாங்க இந்த கார் பார்க்கிங் பக்கத்துல வந்து நிக்கிறோம், நீ வா அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் கால் பண்ணி. அண்ட் இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்கன்னு. கிராஜுவேட் வாங்குற எல்லாருமே அவங்களோட ஹஸ்பண்ட், தாத்தா, பாட்டி, அவங்களோட பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இங்க பாத்தீங்களா நிறைய கிரௌடா லைனா நிக்கிறாங்களா. இவங்கெல்லாம் எதுக்கு நிக்கிறாங்கன்னா, கிராஜுவேட் வாங்குற எல்லாருமே ஆடிட்டோரியத்துக்கு போறதுக்கு லைன்ல நின்று சர்டிபிகேட் அண்ட் ஆதார் கார்டு ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு போயிட்டு இருக்காங்க. நாங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட அக்கா வந்து இங்க வரேன்னு சொல்லியிருந்தா. இப்போ வந்து என்னோட அக்காவும் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த வழியா வந்துட்டாங்க. என்னோட அக்காவோட இன்னொரு காலேஜ் ஃப்ரெண்ட் அண்ணாவும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க கிட்டயும் பேசிட்டு இருந்தா. பேசிட்டு இருக்கும் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. கிராஜுவேட் வாங்குற எல்லாருமே 9:30 ஆடிட்டோரியத்துக்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதை கேட்டு என்னோட அக்காவும் எல்லாரும் ஆடிட்டோரியம் உள்ள போயாச்சு. நாங்க எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காக ஒரு ஹால் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹால் பார்க்க இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்குன்னு ஒரு ஹால் இருக்கும்ல, அந்த ஹால் தான் இவங்க வந்து பேரண்ட்ஸ்க்குன்னு அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் இங்க பிஹெச்டி கான்வெகேஷன் அட்டென்ட் பண்ண திருநெல்வேலியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கேரளா சைட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தான் இங்க பிஹெச்டி கான்வெகேஷன் அட்டென்ட் பண்றாங்க. அப்புறம் என்னங்க, என்னோட அக்கா வந்து கிராஜுவேட் வாங்குறத வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்காக போன்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் மட்டும் இல்லைங்க, அங்க இருக்க எல்லார் பேரண்ட்ஸுமே அவங்களோட பசங்களை ரெக்கார்ட் பண்ணதுக்காக போன்லாம் ரெடியா எடுத்து வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கவர்னர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கேப்ல கவர்னரும் உள்ள வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பார்த்தா திடீர்னு ஸ்கிரீன்ல அந்த கலர் லைனா போகும்ல, அந்த இதை பிளே பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கிரீன்ல காட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணி எனக்கு கடுப்பாயிடுச்சுங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஹால்ல ஃபேன் இல்லையா, ரொம்ப வெக்கையா இருந்துச்சு, என்னால இருக்கவே முடியல. அதான் என்னோட டேடியை கூட்டிட்டு நான் வந்து காத்து வாங்கிறதுக்கு வெளியில வந்தாச்சு. எங்களுக்கு முன்னாடியே என்னோட மாம் வந்து அவங்களோட பேரனை கூட்டிட்டு வெளியில வந்துட்டாங்க அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக. இப்போ நாங்க வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அண்ட் எங்களை மாதிரியே நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட பேரன் பேத்தியை கூட்டிட்டு வந்து வெளியில உட்காந்து காத்து வாங்கிட்டு இருந்தாங்க. என்னோட அக்கா பொண்ணுக்கு ரொம்பவே போர் அடிச்சிட்டுங்க. அதான் அவளோட தாத்தா கிட்ட ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்தா சரியான கூட்டங்க. அந்த கூட்டத்திலயும் லேஸ் பாக்கெட்டும் ஜூஸும் வாங்கிட்டு கூட்டிட்டு வராங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே ஆடிட்டோரியத்துல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சு, என்ன இஷ்யூ ஆச்சு அப்படிங்கறது நியூஸ்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் உள்ள என்ன இஷ்யூ நடக்குதுன்னு. அதாவது அங்க என்ன நடந்துச்சுன்னா, 100 கோல்ட் மெடலிஸ்ட் யூஜி டிகிரியில வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் கவர்னர் கையால ஸ்டேஜ்ல சர்டிபிகேட் கொடுக்க போறாங்க. ரிமைனிங் மெம்பர்ஸ்க்கு பிஹெச்டி டிகிரி வாங்குறவங்களுக்கு சர்டிபிகேட் கையில கொடுத்துருவாங்க, நீங்க வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்டு பிஹெச்டி மெம்பர்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணிருக்காங்க. பிளஸ் நிறைய பேர் துபாயில இருந்து இதுக்குன்னு மெனக்கெட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி ரிஸ்க் எடுத்து வந்திருக்க ரீசன் கவர்னர் கையில சர்டிபிகேட் வாங்க போறோம் அப்படிங்கிற ஆசைப்பட்டு தான் வந்திருக்காங்க. பட் கடைசியில இப்படி ஒரு ஏமாற்றம்
பேப்பர் கொடுத்தோன்னே அதை ஸ்டூடெண்ட்ஸால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதை அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 12 o'clock வரைக்கும் இந்த இஷ்யூ போச்சு. ஃபைனலாக கவர்னரும் ஓகே எல்லாருக்குமே ஸ்டேஜில் வச்சு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராப்ளமே சால்வும் ஆச்சு. ஸோ 12 o'clock அப்புறம் தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் ஸ்க்ரீனில் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் யூஜியில் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதில் நேம் லிஸ்ட் என்னோட அக்கா நேம் லாஸ்ட்ல தான் வருது. ஜென்சி ஆண்டனி ரமிலா. சரி, இப்போ என்னோட அக்கா சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் ஹாலை விட்டு வெளியில் வந்து காற்று வாங்க வந்துட்டோம். ஒரு 2 o'clock வரைக்கும் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா சர்டிஃபிகேட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து முடிச்சுட்டு ப்ளஸ் கவர்னர் வந்து கொஞ்ச நேரம் ஸ்பீச் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2 o'clock வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆடிட்டோரியம் விட்டு ஒவ்வொருத்தங்களும் இப்போ தான் வெளியில வராங்க. என்னோட அக்காவும் ஒயிட் கோட் போட்டு ஜம்முன்னு மேடம் வெளியில வராங்க. இப்போ எல்லாரும் எதுக்கு ஒயிட் கோட் போட்டு வெளியில வராங்கன்னா பேரண்ட்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அதான் நாங்கள் இப்போ எல்லாரும் ஃபேமிலியாக அவ கூட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இப்போ ரிட்டன் வந்து என்னோட அக்கா ஒயிட் கோட் வந்து கொடுக்க போயிட்டா. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்வீட் டப்பா அண்ட் ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. அந்த ஸ்நாக்ஸ் டப்பா ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள சாண்ட்விச், முறுக்கு அதெல்லாம் வச்சிருந்தாங்க. என்னோட அக்கா வரதுக்குள்ள நாங்கள் வந்து அதெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னோட அக்கா வந்ததுக்கப்புறம் என்னோட அண்ணாவும் அண்ட் என்னோட அக்காவோட ஹஸ்பண்டும் போய் காரை பார்க் பண்ண இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபேமிலியாக கிளம்பி காரில் போயாச்சு. எனிவே இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, bye bye.